நாங்கள் இப்போ கெட்டனுக்கு வலிக்கிட்டோம். இப்போ பரந்தன் சந்திக்கிட்ட வந்துட்டோம். பரந்தனுக்கு வந்து பரந்தன்லேருந்து தான் பஸ் எடுக்கப்புறம் இந்த பரந்தன் பஸ் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வருது. நாங்கள் பரந்தன்லேருந்து ஏற போகிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து தான் வருது கண்டி பஸ். அங்கேருந்து வந்து சரியாக 11:30க்கு வலிக்கிட்டு தான் இடத்துக்கு வர 12:30 ஆகும்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கணும். அப்போ அதுக்காக நாங்கள் இப்போ வந்து 12:10க்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் பரந்தனுக்கு. இப்போ வந்திருக்கிறது பரந்தன் சந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம். கனவேருக்கு பரந்தன் சந்தியை வந்து தெரியாமல் இருக்கும். இதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க பரந்தன் சந்தி எப்படி இருக்கான்னு. நேரே பிஓசி தான் இருக்குது. நாங்கள் இப்போ இடப்பக்கம் திரும்புகிறோம் பாருங்கள். என்ன வாஸ்கோட் வந்து கண்டி யாழ்ப்பாணத்துலேருந்து வரதா இதெல்லாம் அடிப்பாங்க. வந்து பட்ட வெயில் தான் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. வெயிலன்னா ரணகலை வெயில். ரைட், இதெல்லாம் நாங்கள் இறங்க போகிறோமா? ஓகே. இப்போ சரியா 6 மணி. நாங்களுக்கு பரந்தன்ல ஏறக்குள்ளே 12:30 இருக்கு நினைக்கிறேன். பாருங்க அண்ணன் நல்லா ஓட்டுறார். அதுதான் நாங்கள் இந்த பஸ் நாங்கள் இப்போ நிற்கிறது கண்டியில். கண்டி பஸ் கோட்டில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தால் கெட்டனுக்கு போயிடுவோம். கெட்டனுக்கு போன அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். கண்டிக்கும் எங்களுக்கு புதுசு. இன்றைக்கு தான் நான் இங்கே வந்து புதுசாக வந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட லிபாஸ் அவர் வந்திருக்கிறார். அவர் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கேன். அவரை நான் காட்டுவேன் உங்களுக்கு. அவர் வந்து எங்களோட அமைப்பின் கிரிவன ஃபவுண்டேஷன் உப செயலாளர். அடுத்தது உபதலைவரின் கணவர். அவர் வந்து எங்களோட கேமராமேனும் வந்திருக்கிறார். அவரை நான் காட்டுவேன் உங்களுக்கு. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் தான் முழுமையாக பார்க்க போகிறோம். மிச்சத்தை கெட்டனில் போய் பார்ப்போம் நாங்கள் எல்லாத்தையுமா. ஓகே. கண்டி கண்டி படியாலாம் ஏறி போகணும். பாருங்க எப்படி இருக்கு கோயிலண்டா. இந்தியா கவர்மெண்ட்ல எங்க இந்தியா கவர்மெண்டா? அது முருகன் கோயில் இருக்கு. அது முருகன் கோயில். எது? முருகன் கோயில். அது சின்ன இங்கே இருக்கிற முருகன் கோயில். அது என்ன கஷ்டம் சின்ன கோயில். இப்போ நடந்து கொண்டிருக்க அம்பையில். இப்போ போகிறது நாங்கள் ரயில்வே பாதையெல்லாம் போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரயில்வே பாதைண்டு. மலைக்கு நடுவால் வார மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கம் இருக்காம். அந்த சுரங்கத்தை தான் காட்ட போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மலையால் தண்ணி வடிகிறது பார்த்துருக்குறீங்க. இங்கே தண்ணி வடிஞ்சு ஒன்று இருக்குது. அதில் இதில் தண்ணி அப்படி மழை இடியாது, இருந்தாலும் அப்படி தான் இருக்குது பார்க்கஞ்சு. சுரங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். சுரங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் இந்த சுரங்க பாதை. இதில் வந்து கொண்டிருக்கிற மக்கள் நடந்து. ஆனால் ட்ரெயின் வந்தால் சைடில் நிற்கலாம். திடீரெண்டாப்பில் வரும். ஆனால் குகைக்குள்ளே ட்ரெயின் வந்தால் ஒன்றும் செய்யலாது. இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோமா. குகை தெரியுது பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கிட்ட போவோம். அவருக்கு அதுக்குள்ளே ஒரு ஆசை வந்துட்டு தன்னை வச்சு படம் எடுக்கட்டாம். அழகிய இடம், அழகிய இடம், அழகிய இடம். ஆனால் உண்மையாக பயமாக இருக்கான். தவிர ரெயின் வந்தால் இங்கே நிற்கிறாது. டக்குனுக்குறாக்கி ட்ரெயினை கொண்டு நிப்பாட்டி போட்டு நாங்கள் விளத்தி நின்று தான் இதண்ணணும். லைட் ஒன்று எரியுது. ஆக்கள் வாரது இருட்டால இருக்கிறது. நாங்கள் குகைக்கு கிட்ட வந்துட்டோமா. இந்த குகைக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் உள்ளுக்கு லைட் எரியுது. குகைக்கால ரெயின் போகிறேன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. இன்றைக்கு தான் நான் நேராக பார்க்குறேன் அந்த இடத்த. ஒரு குகை தான் இது. இப்போ அதுவும் மலையகத்தில், அதுவும் கெட்டன் இல்லை. மலையகத்தில்ன்றதை விட கெட்டன் இல்லை. உங்களுக்கு வந்து மலையக வீடியோ வந்து சந்துருவண்ணா மீனவக்கெல்லாம் கூடுதலாக காட்டுக்கணும். இப்போ நாங்களும் மலைய வீடியோ வந்து கூடுதலாக அதுதான் காட்டுறது. உள்ளுக்கு லைட் வந்து இருக்குது. இந்த வந்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்துட்டோம். ஆள் ஒரு ஆள் வருது அது உள்ளுக்கால. இதில் வந்து என்ன அடிச்சிருக்கிறாங்களா, நம்பர் அடிச்சிருக்கிறாங்க.
ஒரு நம்பர் ஒன்றுடா வவ்வால்கள் பறக்குது இதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து ஒன்று இருக்குது பாருங்க. இதுதான் குகை. நாங்கள் அம்மா இந்த எக்கோ பண்ணுது பாருங்க. நான் கதைக்கிறதா இது பாருங்க, எக்கோ பண்ணுது. எங்களுக்கு தெரியாது. இந்த புகையில தூரம் வந்து இந்த தம்பியாக்கள் இதில் போகிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுனாங்க 1500 மீட்டர் கிட்ட வருமெண்டா வேலை ஒரு மதிப்பீடாக சொல்லினோம். சில நேரம் உண்மையாக இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிற வேண்டாம். நாங்கள் போகல, உள்ளுக்கு போய் இருக்காங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து அனுபவம் இருக்குது, அவங்க தொடர்ந்து நடந்து வந்த அனுபவம் இருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை, அவங்கள அதில் வாராங்க நடந்து. சரி, நாங்கள் தொடர்ந்து பாருங்கள் எங்களோட காணொலியை. இன்னும் இயற்கையான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் குகைக்கு இருந்து வெளியில் போகிறோம். இப்போ குகையை பார்த்துட்டோம். உள்ளுக்கு வந்து குளிர்மையாக இருக்குது, அதை விட எக்கோ பண்ணுது சத்தம். இப்போ நாங்கள் வந்து குகைக்கு இருந்து வெளியில் போகிறோம். நான் கேட்குறதே இப்படி எக்கோ பண்ணுதுன்ட்டு பாருங்கள். மலையை குடைஞ்சிருக்கிறாங்க, குடைஞ்சி தான் உள்ளுக்கால ரெயின் போகுது. இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இதை வேலைஞ்சிருப்பாங்களன்றதை பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். இது வந்து கேம்பிரிட்ஜ் பளிச்சில் தான் நாங்கள் இப்போ எடுக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கேன்டா. இது பாருங்க எப்படி இருக்கேன்டா. பாம்பு தான் நேராக போகும். பாம்பை விட மோசமான ரோட்டுகள் எல்லாம். இது கொஞ்சம் எத்தனை அடி இருக்கு மாலை? இது இந்த 100 அடி 100 அடி அப்படியே கணக்கு பண்ணல. இது சரி, இப்போ நாங்கள் வந்து தேயிலை தோட்டத்துக்கு இறங்குறோம். இந்த இதில் நிற்கிறதெல்லாம் தேயிலை தோட்டம், தேயிலைகள் தானே. இதுதான் தேயிலை கொழுந்து. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கொழுந்துன்னு சொல்கிறது. பாருங்கள் எப்படி இருக்காண்டு நாங்கள் இப்போ பார்க்குறோம். அடுத்து அந்த லயனையும் நாங்கள் சம்மந்தம் அதையும் பார்க்கணுமென்னு என்றால் லயன் குடியிருப்புன்னு சொல்கிறது தானே. அது எங்களுக்கு தெரியாது எப்படியாண்டு. அந்த லயன் குடியிருப்பையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சொல்லுவாங்க ஒரு கட்டிடம் எரிஞ்சால் எல்லாமே எரியும் ரெண்டு சொல்லி கதைப்பாங்க. இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து தனியாக எடுக்கலாமன்ற இல்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவியிலேருந்து நிவாஸ். இவர் வந்து மட்டக்களப்பிலேருந்து கேமராமேன். அவரும் வந்து கிளிநொச்சிலேருந்து. அவரை நாங்கள் காட்டுவோம். அவர் தான் இப்போ கேமரா பிடிச்சி கொண்டு நிற்கிறார். அதெல்லாம் அவரை காட்டையிலாது. காட்டாட்டியும் கோவிப்பார், இப்படியான இடத்துல என்ன காட்டாமல் விட்டுட்டீங்களேன்னு. நாங்கள் இப்போ வந்து நிற்கிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் கூடுதலாக வந்து இந்த மலையத்தில் இருக்கிற மக்களை தவிர்ந்த ஏனையவர்களுக்கு வந்து தேயிலை வந்து எப்படி தேயிலையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த தேயிலை வந்து என்னென்று வருதுன்றது கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே வந்து உண்மையில் தேயிலை எப்படி வருது, என்னென்று உற்பத்தி ஆகுது, இந்த மரங்கள் எப்படின்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் நாங்கள் நிற்கிறது தான் இந்த கொழுந்து, அதாவது தேயிலை கொழுந்து மரங்கள். இந்த மரத்தில் இருந்து தான் இந்த பாருங்க இப்படி எடுத்திருக்கணும்னு சொல்லி இப்படித்தான் எடுக்கிறதாமட்டு சொல்லினோம். இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் நிற்கிறது மட்டும் இல்லை, இந்த ஃபுல்லாக மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசம் ஃபுல்லாகவே இதுதான் நிற்கிது. உண்மையில் இது வந்து மலை நாடுன்னு சொன்னதுக்கு உண்மையாக ஒரு எங்களை இந்த மக்களை வந்து பாராட்டணும். ஏனென்றா இப்படியான ஒரு இடத்துல இப்படியான ஒரு பிரதேசத்தில் இருக்கிறன்றது கஷ்டம். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஏறுகிறாங்கிறன்றாலே நாங்கள் படுற கஷ்டம்ன்றது மிகவும் இது. ஆனால் இவையில் இருக்கிற இடம், இந்த மக்கள் இருக்கிற இடம் எல்லாமே மலை சரிவுகள், மலை பாறைகளுக்கு இடையில் அப்படியான இடங்கள்லாம் இருக்கணும். சுற்றியான கஷ்டம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த மக்களை உண்மையாக பாராட்டணும். இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் எங்களுக்கு வந்து நாங்கள் விடிய எழுங்கினோடனே டீ குடிக்கிறோம். இந்த சம்மந்தமாக நாங்கள் எழுதுகிறோம். அம்மா வராமல் கேட்டு பார்ப்போம். அம்மா கேட்டு அம்மா இந்த கொழுந்து இருக்கு தானே, இது கொழுந்து தானே. இது வந்து நீங்கள் என்ன பிடுங்குற, நீங்கள் எப்படி இது பிடுங்கியா போறீங்க? இது என்ன என்னென்ன பிடுங்குற? இது
இது ஒரு தனியாட்டு அம்மா, ஆமாப்பா. இது தனியாட்டு இல்லைங்க, இந்த ஆளுங்க இருப்பாங்கப்பா. இன்னைக்கு வேலை இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை தானுங்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையால வேலை இல்லை. வேலை இல்லைங்க, மற்ற ஆளுங்களுக்கு வேலைங்க. மழை கொடுத்துருக்காங்க, 1500 மழை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பிடுங்கணும், எத்தனை கிலோ பிடுங்கணும்? நான் வேலையே இல்லைப்பா, நான் பென்ஷன். இல்லை 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 கேட்குறேன், நீங்கள் இல்லை 20 கிலோ 25 கிலோ ஒரு ஆள் பிடுங்கணும். 25 கிலோ பிடிங்கினா தான் அவருக்குரிய சம்பளம் கிடைக்குமா? இல்லைங்க, இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை சொல்கிறேன், ஒரு ஆள் எத்தனை கிலோ பிடுங்கணும்? இருக்குல்லப்பா, அது புழிஞ்சிருக்கிற மாதிரி 30 கிலோ எடுக்கலாம், 40 கிலோ எடுக்கலாம். அப்போ ஒரு கிலோவுக்கு எவ்வளவு படி? இன்னைக்கு கொடுத்தாங்க 110. ஒரு கிலோவுக்கு 110 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் வந்து எத்தனை கிலோ கொடுங்கலாம் ஒரு நாளைக்கு? அதுக்காக நல்லா கொண்டு வந்து 50 கிலோ எடுப்பாங்க. 50 கிலோ எடுக்கலாம். பரவாயில்ல. சரியம்மா, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். நான் இவர் வந்து மட்டக்களப்பில் வந்திருக்கேன், அவரும் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க மலை பிரதேசத்தில் சரியான கஷ்டம், இந்த என்ன பொலிசா அதெல்லாம் சாப்பிட்டு தான் புலஸ்காவும் கோதுமை ரொட்டி தானே பழமையான சாப்பாடு. அது ஆனால் ஒன்றுங்கப்பா, வேலை செஞ்சு கொடுத்த வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். கொடுக்குற வேலையும் செய்யாமல் வீட்டில் இருந்தால் இப்படி நல்லா இருக்கலாம். இது ஒரு லைனா? இது வந்து ஒரு ஆள் தான் இதுக்கு மெயின். அப்படி ஆமாம், இல்லை 10 பேர் இருந்தால் 10 வீடு இருக்கு. 10 பேருக்கு 10 வீடு. மற்ற ஆக்களுக்கு வந்துருக்கீங்களா? இருக்கலாங்க, அவங்க சொந்தமாக வீடு கட்டி. பாரதியா இப்போ வெங்கண்ட இடங்கள்லம்மா அந்த வயல் காணிகள் இருக்குது தானே, இப்போ எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்கும். அதே மாதிரி இஞ்சியா அப்படி இல்லையா? இங்கே ஒரு ஆள் நம்ம தோட்டம் சொந்த தோட்டங்கள் பிரிச்சிருந்தா அப்படி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? அது வேண்டும், நாங்களே அந்த நிலத்தை வேண்டும். அப்படி வேண்ட தருவாங்களா? நம்ம வீட்டுல நம்ம கட்டிக்கலாங்க, தள்ளி போட்டு நம்ம சொந்த தள்ளி போட்டு கட்டிக்கலாம். இதை இப்போ இன்னும் இப்போ இதை பிடுங்கிட்டோம், பிடுங்கின அப்புறம் இதை என்ன செய்கிறது? இதை எடுத்து பேக்கில் போட்டு நிற்பாங்க, அவங்க ஸ்டோருக்கு கொண்டு போவோம். அதுக்கு பிறகு காய வைக்கணும். அவங்க காய வச்சு மாட்டம் போட்டு அரைச்சி தூள். இங்கே 1 கிலோ தேயிலை என்ன விலை? பட்சத்தெல்லாம் காஞ்ச இப்போ நாங்கள் டீ போடுற அளவுக்கு டீ போடுறது அந்த காஞ்ச தேலை, நல்ல தேலை 500 ரூபா போவாங்க. நல்ல தேயிலை 500 ரூபா. நம்ம வண்டையில நாங்கள் எங்களுக்கு கஷ்டம் தண்ணி கொடுப்பாங்க. பாத்தீங்களா? இதான் நிலவரம். சொந்தமா அவங்க நம்ம வந்து தேயிலை வரனா எங்கே போய் வேண்டுவோம் நாங்கள் இப்போ இதில். உங்களுக்கு எல்லாம் நீங்கள் இப்போ சொந்தமாக நல்ல தேலை இருக்கு, நீங்களே பிடிங்கி நீங்களே கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்ல தேயிலை வராது. ஜஸ்ட் தான் வரும். நீங்கள் காசு சல்லி கொடுத்தா அதை பிறந்தானே, உங்களுக்கு சல்லி கொடுத்து வேணா பிறந்தானே. எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. வந்து எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. தண்ணி மட்டும்தான் ஃப்ரீ. தண்ணி மட்டும் தான் ஃப்ரீயா வருது. இப்போ உங்களுக்கு அம்மா நான் என்னண்டா இப்போ இதில் ஏறி இறங்குறது இருக்கு தானே, இது சரியா கஷ்டம். என்ன பொறுத்தவரை நானே 4 தடவை இறங்கினா சரி. எங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து ஏறி இறங்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு 73 வயசு. 73 வயசா? தொடர்ந்து ஏறி இறங்குறதால உங்களுக்கு எந்த வேலை செஞ்சு பென்ஷன் எடுத்து பேர பிள்ளைகளை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரீங்க. சரி, அடுத்தது அம்மா இப்போ நான் கேட்குறேன்டா, இங்கே வந்து என்னோட படம் பிடிக்காங்கப்பா, நான் வயசு போனால அதெல்லாம் பிரச்சனை. வயசு நாங்களோட எடுத்தால் பிரச்சனை இல்லை மங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த கிராமத்துக்கு போய் பார்க்க போகிறோம், இப்படி இருக்குது இந்த நடைமுறையில், எப்படி இங்கே எங்களுக்கு வேல்ற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு அறிகிறதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் கூடுதலாக. அடுத்தது எங்களுக்கு ஃபஸ்ட் அனுபவம் இது. இதுதான் முதல் தடவை நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது சம்மந்தமாக. இப்போ நீங்கள் ஏறி இறங்குறீங்க இந்த வயசில் 73. எத்தனை? 73. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? பிள்ளைகள்லாம் இருக்குங்க, மகன் இருக்குது, மகன்லாம் படிச்சுட்டு அவங்கவுங்க தொழில் செய்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் அதுக்கு எல்லாமே இல்லாமல் போயிடும். ஃபோட்டோக்கள் எடுக்க டெய்லி எவ்வளோ நினைப்பீங்க? இந்த ஒரு 6 பேரும் 7 பேரும் நடப்பாங்க. அங்கே நாங்கள் இருக்கிறவங்க சுரங்கத்துக்கு அங்கிட்டு மேலே ரோட்டில் நடக்கும் நாளைக்கு. எதில் பேசி பார்த்தா அங்கே உள்ள வேதமாக்கெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன வேதமே எல்லாம் வேதமே கேச்சுக்கா என்னடாங்க பாப்போமா? இல்லை இப்போ கிளிப்போம், முதல் கிளிப்போம்.
இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து லயனுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து கட்டன் டவுனுக்காக இருக்கு இந்த இடம். இந்த லைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ லைனை பார்த்துட்டு நாங்கள் மிச்சத்தை சொல்கிறேன் என்னென்னு. நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அவங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க பனியை போகிறது. இதுதான் அப்படியே பனியை போகிறதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க எங்களுக்கும் இருக்கு சீட் போடு சீட் பார்த்துட்டா இதை பார்த்துறேன். இதோட கோவில் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு கொடுத்தது எங்கே எடுக்கிறது அதுக்குள்ளேயா இருக்கிறாங்களா? இதுக்கு தோட்டத்துக்கு நம்ம இது டவுனில் எடுக்கிற நாட்டாமே இருக்கிறது. எல்லாம் மாறிட்டேன். இது என்ன கோயில் இது? ஐயோ, இப்படி ஒரு இடத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோமே, அதான் எங்களுக்கு அதிசயம். நாங்கள் இதுவரைக்கும் இப்படியான இடங்களை பார்த்ததில்லை. ஆனால் இது வந்து இந்த மரம் ஒன்று வித்தியாசமாக இருக்குது பாருங்க. சைப்ரஸ் மரம், பால் மரம் இல்லையா? சரி, இது பால் மரம் இப்படி இல்லை. இதில் இந்த மரத்துக்கு நம்பர் இருக்குது பாருங்க, 51. அப்போ இது வந்து ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே வெட்டி இருக்கிறாங்க. இது நான் நினைக்கிறேன் திருப்பி துளுத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா இல்லாட்டி இப்படி வெட்டி போட்டு விட மாட்டாங்கல்லோ. சரி, நாங்கள் இப்போ இந்த மாதிரி இதில் இறங்குவோமா? தேயிலை தோட்டம் பண்ணுறது இதுதான். தேயிலை தோட்டம் யாருங்க எப்படி இருக்காண்டு. இது நாங்கள் சும்மா ஒரு இது பண்ண வந்து நாங்கள் வேறு அலுவல தேயிலை தோட்டத்துக்கு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் இந்த தேயிலை தோட்டம். நாங்கள் வந்து நேற்று வந்து ஒரு 12 மணிக்கு நாங்கள் கிளிநொச்சிலேருந்து வலிக்கிட்டு நாங்கள் இரவு 10 மணிக்கு இங்கே வந்துட்டோம் கெட்டனுக்கு. வந்த பிறகு இந்த இடங்களெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பார்த்த இடத்துல உங்களுக்கு இந்த காணொளி வந்து கெட்டன் எப்படி இருக்குது, இந்த லயன் குடியிருப்பண்டா எப்படி இருக்குது, வார பாதைகள் எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இதில் காட்ட போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த கெட்டனுக்கு வாரத்துக்கு எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இடம், நல்ல இடங்கள் இருக்குது, கண்டி எப்படி
மாத்தல் எப்படி இருக்குது, இந்த லயன் குடியிருப்பு எப்படி இருக்குது, தேயிலை தோட்டம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னும் எங்களோட காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படின்னா தான் தொடர்ந்து எங்களோட காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இது சம்பந்தமான எங்களோட பயணம் சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நிச்சயமாக நீங்கள் எழுதுவீங்க, உங்களோட ஆதரவை தெரிவிங்க, இந்த இடங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பள்ளமான பாதை. இந்த பள்ளமான பாதைக்காக வந்து வந்துருக்கிறேன். பள்ளமாலையில் மலை பிரதேசம், மலையில் இறங்கி வாரீங்க, மலையெல்லாம் சேல தோல்வி இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அவங்க வந்து ஆனால் வயசான அம்மாக்கள்லாம் வந்து இதில் குழந்தை பறிக்கணும் தானே. வயசான அம்மாக்கள் தொடர்ந்து பறிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து திடீரென்று ஒன்று இறங்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கும் வயசு தானே, எங்களுக்கு நல்ல வயசு போயிட்டுட்டாங்க. இப்போ வயசான அம்மாக்கள் வர நான் வருவேன், நானும் வயசு போயிட்டுட்டேன். இருந்தாலும் எங்களோட காணொலி வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியான இடத்துலலாம் போய் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவள் வந்து இப்படியான என்னென்னு சொல்கிறது, தேயிலை கொழுந்துகளை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு உங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் எங்களோட காணொலியில் பார்க்குறீங்க. இந்த கொழுந்து பறிக்கிற அம்மாக்கள் ஐயாக்கள் அவங்களுக்கு நான் நன்றி. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வழியாக கொழுந்து பறிக்க இல்லை, இல்லாட்டி அந்த காட்சியை உங்களுக்கு காட்டலாம். உண்மையில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து லீவ் அம்மாவிலுக்கு. அப்போ அதால் வந்து இந்த காட்சி இளங்களை நாங்கள் தான் பறிக்க வேண்டி கிடக்குது. ஆனால் பறித்தாலும் சட்டத்தில் இப்போ கேமராங்க இருக்க வரல. எத்தனையோ ஏக்கர் கணக்கா இல்லாட்டி இந்த இங்கே என்னன்னு சொல்கிறது தெரியாது. இருக்கிற மலை முழுதும் அதுதான் அதை சொல்லலாம். நாங்கள் இருக்கிற மலை முழுதும் இங்கே இந்த பக்கத்தை பார்த்தால் வெட்டி விட்டுருக்காங்க. அந்த இது நீங்கள் அந்த சும்மா நினைக்கக்கூடாது, அது வெட்டி விட்டுருக்காங்க. அது மீண்டும் துளிர் வேணும். இதுக்கு வெட்டி தான் வந்திருக்கு. இன்னும் வெட்டி வந்திருக்கு. இதெல்லாம் வெட்டிக்கிறாங்க, அந்த வெட்டிக்கிறாங்க, எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. வெட்டி தான் திருப்பி இப்படி தளர்த்திருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 வருஷம் மரங்களாக இருக்கணும். இது ஏன்னா தான் இது வந்து வந்துருக்கு. இல்லாட்டி வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க எப்படி இறங்கி போகிறாரு பாருங்க. எவ்வளவு சரிவான இது நான் நினைக்கிறேன். எவ்வளவு பண்ணி வச்சிருங்க, அப்போ நாங்கள் போடுறதெல்லாம் பார்க்கலாம். நான் லிங்க் அனுப்பிடுறேன் எல்லாருக்கும் லிங்க். இது வந்து நுவரேலியா போகிற பாதையில் போய் கொண்டிருக்கோம். இதில் போய்த்தான் அந்த ஸ்கூல் அந்த லைன் நெருங்கிய லைன் கண்டி ரோட்டில் போகணுமா? அந்த ஸ்கூல் ஒன்று எங்கே